Hello friends, welcome back to Digital Focus channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கூகுளோட பெங்குயின் அல்காரிதம் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோல கூகுளோட பாண்டா அல்காரிதம் பத்தி பார்த்திருந்தோம். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க போய் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தரா நோட்டிபிகேஷன்ஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பெங்குயின் அல்காரிதம் இதை April 24, 2012 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பெங்குயின் அல்காரிதத்தை கூகுளோட கோர் அல்காரிதமா 2017 வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பெங்குயின் அல்காரிதத்தை வெப் ஸ்பேம் பெனால்டி, ஓவர் ஆப்டிமைசேஷன் பெனால்டி அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேம்ல எல்லாம் இந்த பெங்குயின் அல்காரிதத்தை சொல்லுவாங்க. இந்த பெங்குயின் அல்காரிதத்தோட விளைவுகள் என்னன்றதை பார்ப்போம். அதாவது என்னெல்லாம் பண்ணா இந்த அல்காரிதம் வந்து நம்ம வெப்சைட்டை அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்ற ரீசன்ஸை வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இந்த பெங்குயின் அல்காரிதம் வந்து மேஜரா எதை பார்க்கும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டோட பேக்லிங்க்ஸ்ன்றது என்ன, வேற வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய லிங்க்ஸை தான் நம்ம பேக்லிங்க்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இன்கமிங் லிங்க்ஸ். அந்த இன்கமிங் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணும். அது வந்து இரலவெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கும். இரலவெண்டா அப்படின்னா இப்போ நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் தான் உங்க வெப்சைட். அப்போ நீங்க பேக்லிங்க்ஸ் ஜெனரேட் பண்ணும்போது உங்க வெப்சைட் ரிலேட்டடா, உங்க பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிற வெப்சைட்டை தான் நீங்க பேக்லிங்க் ஜெனரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க எஜுகேஷன் சைட்டு இல்லைன்னா மெடிக்கல் ரிலேட்டடான சைட்ல வந்து பேக்லிங்க் ஜெனரேட் பண்ணீங்கன்னா அது வந்து இரலவெண்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஜெனரேட் பண்ற லிங்க்ஸ் வந்து பெய்டு லிங்க்ஸா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கும். மோஸ்ட்லி பெய்டு லிங்க்ஸ் எல்லாமே இரலவெண்டா தான் இருக்கும். ஸோ அதனால பெய்டு லிங்க்ஸா இருக்கா அப்படின்ற மாதிரியும் செக் பண்ணும். அடுத்து வந்து ரெசிப்ரோக்கல் லிங்க்ன்றது என்னன்னா லிங்க்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான். இப்போ நீங்க உங்க வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பேக்லிங்க் ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா வேற வெப்சைட் வந்து ஒரு பேக்லிங்க் வாங்குறீங்க. அப்போ அந்த வெப்சைட்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் தர்றோம், அதுக்கு பதிலாக நாங்கள் கொடுக்குற ஒரு கோடிங்கை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரெசிப்ரோக்கல் லிங்க். ஸோ இந்த மாதிரியான லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும். அடுத்து வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங். சேம் கீவேர்டை வந்து ரிப்பீட்டடாக ஒரே பேராகிராஃபில் வந்து யூஸ் பண்ணுறது, இதுதான் கீவேர்ட் ஸ்டஃபிங். அடுத்து வந்து ஓவர் ஆப்டிமைசேஷன் ஆங்கர் டெக்ஸ்ட். அதாவது ஆங்கர் டெக்ஸ்ட்ன்றது என்னன்னா ஒரு வெப்பேஜில் இருந்து இன்னொரு வெப்பேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு கிளிக்கபிளான ஒரு டெக்ஸ்ட்டை தான் நம்ம ஆங்கர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை வந்து ஓவராக ஆப்டிமைஸ் பண்ணுறது, சேம் ஆங்கர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நிறைய லிங்க்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும். இதெல்லாம் தான் பெங்குயின் அல்காரிதத்தோட விளைவுகள், கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த பெங்குயின் அல்காரிதம் உங்க வெப்சைட்டை அஃபெக்ட் பண்ணிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்க வெப்சைட்ல வந்து எல்லா கீவேர்ட்ஸ்க்குமே நீங்க பேக்லிங்க்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. அப்படி ஜென்ரேட் பண்ண அந்த பேக்லிங்க்ஸ் வந்து இரலவெண்டா இருக்கா இல்ல ஸ்பேமா இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு அந்த லிங்க்ஸுக்கு நீங்க எந்த கீவேர்டை யூஸ் பண்ணி பேக்லிங்க் ஜென்ரேட் பண்றீங்கன்னு பார்த்து அந்த கீவேர்ட்ஸை மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணும். அப்படி ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்க வெப்சைட்ல நீங்க எந்த வெப்பேஜஸ்ல யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி அனலைஸ் பண்ணும். ஸோ இந்த ஆர்டர்ல அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் வெப்பேஜோட ரேங்கிங்ஸ், அந்த கீவேர்டோட ரேங்கிங்ஸ், இதை ரெண்டையுமே சடனா ட்ராப் பண்ணிடும். ஸோ பெங்குயின் அல்காரிதம் வந்து ஒன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலா உங்க என்டையர் சைட்டையுமே அஃபெக்ட் பண்ணாது. நீங்க அந்த பர்டிகுலர் வெப்பேஜில் எந்த கீவேர்டுக்கு லோ குவாலிட்டியா பேக்லிங்க் ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும்தான் அந்த பெங்குயின் அல்காரிதம் வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த ப்ராசஸை நீங்க கூகுள் அனலிட்டிக்ஸ்ல போய் செக் பண்ணிக்கலாம். அல்காரிதம் அப்டேட் ஆன அந்த டேட்டுக்கு அப்புறம் உங்க வெப்சைட்டோட பர்டிகுலர் வெப்பேஜோட ஆர்கானிக் டிராஃபிக் வந்து எதுவும் சடனா டிராப் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்படி ஏதோ பர்டிகுலர் பேஜோட ஆர்கானிக் டிராஃபிக் வந்து சடனா டிராப் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பேஜை மட்டும் இந்த பெங்குயின் அல்காரிதம் அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அல்காரிதத்துல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த அல்காரிதத்துல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு டூல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னா கூகுள் வெப்மாஸ்டர்ல இருக்கிற டிசவுட் டூல். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கூகுள் வெப்மாஸ்டர்ல போய் உங்க வெப்சைட்டுக்கு நீங்க பேக்லிங்க்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. அந்த பேக்லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. எதுவும் லோ குவாலிட்டியா இருக்கா, இரலவெண்டா இருக்கா, பெய்டு பேக்லிங்க்ஸ் எதுவும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா ஸ்பேம் லிங்க்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி அது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு டாக்குமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த லிங்க்ஸை வந்து இந்த டிசர்வ் லிங்க்ஸில் போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வெப்சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். சேம் அதே மாதிரி தான் டொமைனுக்கும். இப்போ ஒரு டொமைனவே நீங்கள் உங்கள் வெப்சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த டொமைன் வந்து ஸ்பேமாக இருக்குது. அப்போ அந்த டொமைனை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டொமைனை ஒன்ஸ் அந்த டிசர்வ் டூலில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டொமைன் ரிலேட்டடாக ஏதாவது பேக்லிங்க்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே உங்கள் வெப்சைட்ல இருந்து இந்த டிசர்வ் டூல் வந்து ரிமூவ் பண்ணிடும்.
இந்த டிசால்வ் டூல் மட்டுமே போதும், நம்ம பென்குயின் அல்காரிதத்திலிருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆயிடலாம். ஏன்னா பென்குயின் அல்காரிதம் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது லோ குவாலிட்டியாக இருக்கிற பேக்லிங்ஸை மட்டும்தான். அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த டிசால்வ் டூலில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் ப்ராப்ளம் சால்வ்டு. அடுத்து வேற என்ன கோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கீவேர்ட் ஸ்டஃபிங். கீவேர்ட் ஸ்டஃபிங் உங்கள் வெப்சைட்டில் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு பிளாக் ஹேட் SEO. அடுத்து வந்து ஆங்கர் டெக்ஸ்ட். ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து எப்பவுமே ரெலவெண்ட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கிற வெப்பேஜஸ்குள்ளே தான் போகணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ரெலவெண்ட்டாக கொடுக்கணும். அடுத்து வந்து ஹை குவாலிட்டியில் பேக்லிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 1000 பேக்லிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க. அந்த 1000 பேக்லிங்ஸுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து 10 பேக்லிங்ஸ் வந்து ஹை குவாலிட்டியில் ஜென்ரேட் பண்ணிங்கனாலே போதும். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் வெப்சைட்டோட SEOக்கு. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், எத்தனை பேக்லிங்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் முக்கியம் இல்லை. நீங்கள் உங்கள் டொமைன் ரிலேட்டடாக, உங்கள் வெப்சைட் ரிலேட்டடாக, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எவ்வளோ பேக்லிங்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்கன்றது தான் முக்கியம். ஸோ இவ்வளோ தான் பென்குயின் அல்காரிதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு அல்காரிதம் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.